ओम शांति। अव्यक्त समिति 4 जनवरी 2025। ये सकाश देने की सेवा निरंतर कर सकते हो, इसमें तबीयत व समय की बात नहीं है. இன்றைக்கு பாபா சொல்றாரு, குழந்தைகளே, இந்த சகாஷ் தரக்கூடிய சேவையை உங்களாலே எப்பொழுதுமே செய்ய முடியும். இதிலே உடல் நலம் மற்றும் கால நேரத்தை பற்றிய அவசியம் எதுவுமே இல்லை. அந்த பேச்சுக்கு இடமில்லை. அதாவது உடம்பு சரியில்லை, அதனால சேவைக்கு வர முடியல அப்படின்னு நம்ம சில சமயம் சொல்லுவோம். நம்மளால உண்மையில போக முடியாது இல்லையா? நமக்கு உடம்பு முடியல, கை கால் வலி, முதுகு வலி, மூட்டு வலி, ஏதோ ப்ராப்ளம் இருக்கும். அப்ப சென்டர்ல போய் நம்மளால ஸ்தூலமா கர்மனா சேவை செய்து ஒத்துழைப்பை கொடுக்க முடியாது. ஆனா சகாஷ் கொடுக்கின்ற வேலை மனதின் மூலமா செய்யற வேலை அப்படின்றதுனால மனம் மற்றும் புத்தியினால செய்யக்கூடிய இந்த காரியத்துக்கு கால நேரத்தினுடைய விஷயமோ அல்லது உடல்நிலையினுடைய எல்லைகளோ எதுவுமே கிடையாது. தின் ராத் இஸ் பெஹதுகி சேவாமே லகு சக்தே. இரவு பகலாக நீங்கள் எல்லைக்கு அப்பாற்பட்ட இந்த சேவையிலே செய்து கொண்டிருக்க முடியும், ஈடுபட முடியும். மற்ற சேவை எது பண்ணினாலும் அந்த காலம்ங்கிற ஒரு எல்லை வந்துடுது இல்லையா? ஒரு கோர்ஸ் எடுத்தோம்னா நம்ம 3/4 மணி நேரம் 1 மணி நேரத்துக்குள்ள எடுத்து முடிச்சிருவோம். இல்ல வேற ஏதாவது சேவை பண்ணோம்னாலும் இவ்வளவு பேர் வராங்க, அவங்களுக்கு நாம சமைக்கணும், போகு செய்யணும் அப்படின்னா எவ்வளவு நேரம் செய்ய போறோம்? ஏன் அதுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் வச்சிருப்போம். அந்த 2 மணி நேரத்துக்குள்ள நாம எல்லா பதார்த்தத்தையும் சமைச்சு பாபாவுக்கு போகு வச்சிடணும் அப்படின்னு நாம நினைப்போம். அந்த மாதிரி கால எல்லைகளுக்கு அப்பாற்பட்டது இது. அதெல்லாம் காலத்துக்கு உட்பட்டது, ஸ்தூலமான சேவைகள். இது பாபா சொல்றாரு, இரவு பகல் எல்லைக்கு அப்பாற்பட்ட இந்த சேவையில நாம ஈடுபட்டுக்கிட்டே, அதாவது செய்து கொண்டே இருக்க முடியும். जैसे ब्रह्मा बाप को देखा, रात को भी आंख खुली और बेहद की सकाश देने की सेवा होती रही. எப்படி நீங்க பிரம்மா பாபாவை பாத்தீங்க, இரவெல்லாம் பார்த்தா அந்த கண்கள் திறந்ததுமே, கண் விழிச்சதுமே, கண்கள் திறந்தபடி இருக்கும். அப்படி கண்ணு திறந்ததுமே அவர் எல்லையற்ற சகாஷ் கொடுக்கக்கூடிய சேவையை செய்ய தொடங்கினார். எஸ் எ ஃபாலோ ஃபாதர் கரோ, அவ்வாறு தந்தையை பின்பற்றுங்கள். ஜப் ஆப் பச்சே बेहद को सकाश देंगे तो नजदीक वाले ऑटोमेटिक सकाश लेते रहेंगे. எப்போது குழந்தைகள் நீங்கள் எல்லைக்கு அப்பாற்பட்ட நிலையிலே இந்த சகாஷ் தருவீர்களோ அப்பொழுது நெருக்கத்தில் இருப்பவர்கள் தானாகவே உங்களுடைய சகாஷ் அல்லது சக்திகளை பெற்றுக்கொண்டே இருப்பார்கள். எல்லைக்கு அப்பாற்பட்ட நிலையில எவ்வளவு பேரை நினைச்சு நாம சகாஷ் கொடுக்கும் பொழுது, உலகத்தை நினைச்சு நம்ம சகாஷ் கொடுக்கும் பொழுது தானாகவே என்னாகும். அப்ப பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு அது கிடைக்காதா அப்படின்னா அப்படி அர்த்தம் இல்லை இல்லையா? முழு உலகத்தை நினைச்சு நம்ம பண்ணும்போது அந்த உலகத்துக்குள்ள எல்லாருமே அடக்கம்னு பாபா சொல்றாரு. அப்ப அவங்களும் தானாகவே இந்த சகாஷ் அல்லது சக்தியை பெற்றுக்கொண்டே இருப்பாங்க. அவங்களுக்கு கண்டிப்பா அந்த சக்தி சென்று சேர்ந்து நல்ல லாபத்தை, நல்ல பலன்களை அவங்களுக்கு கொடுக்கும். இஸ் बेहद சகாஷ் தேனே से வாயுமண்டல் ஆட்டோமேட்டிக் பனேகா. இந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட சகாஷ் கொடுப்பதன் மூலம் வாயு மண்டலம் தானாகவே நல்லதாக உருவாகிவிடும். அதனால பாபா சொல்ல, நிரந்தரமா செய்யக்கூடிய சேவை, ஸ்தூலமான கண்டிஷன் எதுவுமே கிடையாது இதுக்கு. இந்த டைம்ல தான் பண்ணணும், இந்த உடம்பு சரியில்லை இப்படிதான் பண்ணணும், அப்படிதான் பண்ணணும், அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லை. எந்த நேரத்திலையும் பண்ண முடியும். அந்த மாதிரியான ஒரு சேவை பிரம்மா பாபா அப்படித்தானே செய்தாருன்னு அவருடைய உதாரணத்தை சொல்லி சொல்றாரு. நாமும் இதுல நிறைய நேரம் ஈடுபடுவோம். நன்றி பாபா. ஓம் சாந்தி.